இதுதான் மேல் பகுதியில் காணப்படக்கூடிய எல்லை. இதில் இரும்பு வேலி ஒன்று போட்டு காட்டில் பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான நல்ல தாக்கு மேலே குன்றாக இருக்கிறபடியா அதனால கீழே ஞாபகம் ஆழத்தில் தான் நிலத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் ஒன்று தெரியுது. இதில் சில இடங்களில் இந்த கட்டட அமைப்பு கொஞ்சம் காணக்கூடிய இருக்குது. ஒரு உங்களுக்கு தெரியும், நூற்றாண்டு கால பழமையான ஒரு மன்னர்களான ஒரு பிரதேசம். இதில் மன்னர்கள் தங்களுடைய பதிவிடத்தை அமைத்திருந்தார்கள். அதில் சில கட்டிடங்கள் சில கட்டிட அமைப்புகள் கொஞ்சம் சிதவடைஞ்சிருக்கு. அதனால் மேலே போகிற பாதையில் நெட்டமுண்டு பாதை பாவிக்க வேண்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட புனரமைப்பு செய்கிறாங்க. நான் சொன்ன போல சில கட்டிடங்கள் அழிவடைந்திருக்கிறபடியே இதில் அந்த கட்டிடங்கள் புனரமைக்கக்கூடிய இந்த இந்த புறத்தில் பார்க்கறதுக்கு இந்த கட்டிட அமைப்பை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்த கட்டிடம் கட்டப்பட்டு ஒரு உண்மையில் ஒரு பார்க்குறதுக்கு மிக ஒரு பிரமிப்பத்தற்குரிய கட்டிட வடிவமைப்பாக தான் காணப்படுது. கீழே இருந்து இவ்வளவு பெரிய குன்றில் இவ்வளவு செங்கற்கள் இவ்வளவு பொருட்களை கொண்டு இந்த மேலே இந்த கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள்னு சொன்னால் புராதன காலத்தில் ஒரு பிரமிக்கத்தக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி இந்த பொருட்களை மேலே கொண்டு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. நிறைய கருங்கற்கள், நிறைய செங்கற்கள், இப்படி நிறைய பொருட்களை கொண்டு இந்த கட்டிட அமைப்பை மேலே கட்டியிருக்காங்க. இதுதான் நீராடு பொய்கை என்று சென்ட்ரல் பார்க்கிங் பூல். அதில் சிங்களத்தில் பேர் போட்டிருக்கு, அது என்ன பேருன்னு தெரியல. இதுதான் இந்த இது ஒரு நீச்சல் தடாகம். மலை குன்றுகளை குடைஞ்சு ஒரு நீர் ஸ்விம்மிங் பூல் ஒன்றை வடிவமைச்சிருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் மேலே இருந்து பார்க்கலாம். அதுதான் அந்த வியூ. முந்தி வரைக்குள்ளே அந்த பக்கமெல்லாம் போய் பார்க்க விட்டவை. இப்போ கூடுதலாக புனரமைப்பு வேலையில் நடந்து கொண்டிருக்கிறபடியாக குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு தான் செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் போல தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய அளவிலான கிடங்கு. இது ஒரு நீள் சேர வடிவில் அமைக்கப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 30 மீட்டர் நீளம் பெறும், அகலம் ஒரு 4 மீட்டர் வேறும். அப்பாறானது ஒரு கிடங்கு தான் இதுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. என்னத்துக்கு இதை அமைச்சிருப்பாங்கன்னு தெரியல. கீழே குன்றாத்தான் இருக்குது. அதில் கொஞ்சம் குடைஞ்செடுத்து ஒரு நீள் சதுர வடிவில் இந்த கிடங்கை அமைச்சிருக்காங்க. என்னத்துக்கு பாவிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஒழுங்கான முறையில் செங்கற்களை பயன்படுத்தி இதை கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இது தான் ஒரு முக்கியமான பிரதேசங்கள்லாம். நான் இதில் உங்களுக்கு காட்டக்கூடிய பிரதேசங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான இடங்கள்லாம். இதில் கூடுதலாக இந்த பழைய காலத்து மன்னர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காட்டப்போகிற இடம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது த்ரோன் ஒன்று போட்டிருக்கு. இதான் மன்னட்ட இருப்பிடம். இதில் அமர்ந்திருக்க தடை என்று சொல்லி போட்டிருக்குது. இதில் உண்மையில் நல்ல ஒரு கத்திரை போல் பெரிய ஒரு சோபா செட்டப்பில் இந்த இடத்த குடைஞ்செடுத்து அதில் ஒரு கத்திரை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. இதில் மன்னர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போவோம். மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதன் நான் முதல் காட்டின நீர்த்தடா ஸ்விம்மிங் பூல். இது ஒரு பெரிய அளவிலான ஸ்விம்மிங் பூல் தான். அதில்
இப்பொழுது கொஞ்சம் ஊட்டியாக பாசிகள் எல்லாம் இருக்குது, கஞ்சல் எல்லாம் இருக்குது. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து தங்களோட பொழுதை வந்து சிறப்பான முறையில் கழித்து கொண்டிருக்கேன். இந்த கீழே இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து மேலே வரினும் பாருங்க, எறும்புகள் மாதிரி ஒரு சின்ன அளவிலான ஆக்களாக தான் தெரியணும். இதுதான் வந்து பிரதான பாதை. இந்த பிரதான பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக அப்படி ஒரு நேரான பாதையாக தான் இருக்குது. ஒரு இடத்துலையும் ஒரு வளைவையும் உண்டையும் காண இல்லை. இப்படி ஒரு நேரான பாதையாக தான் வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 குரங்கள் தான் விளையாடி கொண்டு நிற்கணும். டூரிஸ்டாக போடுற சாப்பாடுகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு நிற்கணும். இந்த பிரதேசம் தான் வந்து சிகிரியா குன்றினுடைய உச்ச பிரதேசம். அந்த பிரதேசத்தில் நான் நிற்கிறேன். உங்களுக்கு முருகா சுற்றி காட்டும் இந்த பிரதேசத்தை. நிறைய அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து நிற்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு குழுவாக வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து இந்த சிகிரியா குன்றுக்கு வந்து தங்களுடைய பொழுதை வந்து போக்குறத காணக்கூடியதாக இருக்குது. ஒரு அமேசிங்காக தான் இருக்குது. இதில் ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்யணும் சுற்றுலா பயணிகள். நல்ல ஒரு ஃபன்னாக தான் இருக்கு. மியூசிக் கொண்டு போட்டு எக்ஸசைஸ் வந்து செய்யணும். நான் நினைச்சேன் குரூப் போட்டோ ஒன்று எடுக்க போயிடும் போல உண்டு. நீங்களும் இப்படி வந்தா ஒரு குரூப்பா வந்தா ஒரு நல்ல ஒரு ஃபன் ஒன்று எடுக்கலாம். ஒரு ஆள் வந்து பழக்கிறான். அவன் கமாண்டை பார்த்து நான் வந்து ஸ்கூலில் வந்து காலமையில் எக்ஸசைஸ் அது மாதிரி இருக்குது. ஃபோனில் வந்து பாட்டை போட்டுட்டு அந்த எக்ஸசைஸ் மியூசிக்கை வந்து இருக்குது. இந்த டான்ஸ் ஆடின ஆக்கள் வந்து டென்மார்க்கில் இருந்து கல்வி சுற்றுலா ஆண்டு வந்திருக்கணும். உண்மையில் நல்ல ஃபன் பண்ணினோம். ஒரு 20 பேருக்கிட்ட குரூப்பாக வந்திருக்கணும். உண்மையில் நாங்களே இங்கே இருந்த எங்கள் இடத்துல இருந்த ஒரு குரூப்பாக டூர் போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கக்குள்ள நாடு கடந்து குரூப்பாக டூர் வந்திருக்கணும். உண்மையில் நல்லா என்ஜாய் பண்ணினோம். எங்கள் நாடு வந்து சுற்றுலாவுக்குரிய நாடு. ஆனால் வெளிநாட்டினர் தான் வந்து கூடுதலாக அந்த பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுறதை காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் வந்து இறங்குற இடத்துல வந்து 2 குரங்கு குடும்பம் வந்து இருக்குது. குரங்குகள் வந்து தங்களோட குட்டிகளை வந்து எப்படி பராமரிக்கணும்னு பாருங்கள். இந்த மூலையில் வந்து ஒரு குரங்கு கூட்டம் ஒன்று இருக்குது பாருங்க. அவை 2-3 குட்டிகளை ஒருங்கிணைச்சு கொண்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே மற்ற பக்கத்துலேயும் வந்து
மற்ற பக்கத்துலேயும் வந்து அது ஒரு குடும்பம் வந்து அப்படியே கட்டி அணைச்சி கொண்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்குது. 2 குரூப்பாக இருந்து அங்கே வந்து ஃபேமிலியாக இருக்கணும். எல்லாம் பார்த்தாச்சு, கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மேலே வந்து படியில் ஏறுறது ஒரு கஷ்டமாக இருக்கும், இறங்குறது வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த முன்னுக்கு விழுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உருவாகுது. இறங்கி கூட்டம் வந்து கவனமாக இருக்கும், சில தடக்கி முகம் குப்புற விழுத்தி விட்டுரும். ஏறும்போதும் இறங்கும் போதும் நாங்கள் ஓரளவுக்கு கவனமாக தான் போகணும். சின்ன பிள்ளைகளெல்லாம் படிவாக ஏறி வர்றது காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த பாதை வழியை வரைக்குள்ள வந்து அந்த சுவர்கள் இந்த கரையில் வந்து இந்த சித்திரங்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த பழைய மன்னர் காலத்தில் வந்து இந்த குகையில் வந்து நிறைய சித்திரங்கள் வந்து வரையப்பட்டுள்ளது. அதாவது வந்து பெண்களின் ஓவியம், அது இந்த பூத்தட்டுகளில் பூ வச்சிருக்கிற மாதிரி வந்து நிறைய சுவர் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டுள்ளது. அது சிலதுகள் வந்து அந்த சுவர் உடைஞ்சி சிலது பழுதாக போயிருக்கு, மற்றதுகள் எல்லாம் ஒழுங்காக அப்படியே இருக்குது. அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் வந்து இன்றைக்கும் அந்த நிலையில் இருக்கிறத வந்து காணக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. நாங்கள் மேலே இருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பயணிகளுக்கு வந்து தலை சுற்றி வந்து அதில் அந்த கதிரிகளில் வந்து இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு இறங்குறது வந்து நல்ல மேலே இருந்து கீழே வரைக்குள்ள வந்து இந்த கட்டிடங்கள் வந்து சிறந்த முறையில் கட்டப்பட்டு இல்லாத முறையில் வந்து படிகள் தான் கட்டப்பட்டிருக்கு. ஈஸியாக இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பக்கம் கண்ட. நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த இதுதான் அந்த நாங்கள் இறங்கி வந்த படி. இது வந்து ஞாபக தூரத்துக்கு இந்த படி இருக்குது. இறங்கி வந்துருக்குறோம். இதால் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இறங்கி வரைக்குள்ளே வந்து ஒரு நிலத்திலிருந்து இது ஓரளவு உயரமான பிரதேசம்தான். இந்த இடத்துல வந்து இதுலேயும் வந்து ஒரு இருக்கு மாதிரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு கல்லால். இதில் வந்து நாங்கள் இந்த மன்னர் ஓய்வெடுத்திருப்பினோன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான வெயிலாக தான் இருக்குது இந்த இடத்துல. என்னென்று இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு கட்டட வடிவமைப்பு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் தான் இது. இதுலேயும் வந்து ஒரு குகையை வந்து குடைஞ்சு ஒரு இருக்கை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த கட்டிட அமைப்பு வந்து காணப்படுறத வந்து நீங்கள் கண்டு கொள்ளலாம். நாங்கள் போய்க்குள்ளே வந்து இப்படி ஒரு குகையை பார்க்குறாங்க. 2 பாறைகள் வந்து ஒருங்கிணைஞ்ச மாதிரி, அதுக்குள்ளால ஒரு பாதை ஒன்று இருக்கிற மாதிரியும், அதால் தான் முதல் போனாங்க. அதே போல் இன்னொன்று இருக்குது, இது கொஞ்சம் சின்ன, அதுக்காக தான் திருப்பி வாரோம். இயக்க வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்குது என்றதை பார்க்கலாம். இதன் வந்து நாங்கள் இப்போ வந்து இறங்கின பாதை, போனது ஒன்று வேறு பாதை. இதுவும் வந்து ஒரு 2 பாறைகள் வந்து ஒருங்கிணைஞ்சு அதுக்கு இடையில் ஒரு இடைவெளி உண்டு. அதுக்குள்ளால தான் நாங்கள் இப்போ வந்து இறங்குறோம். இதில் இருக்கிற வடிவமைப்பு வந்து ஒரு கல் வந்து அப்படி தொங்கி கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். மலையோட வந்து இது ஒரு குறும்பான ஒரு கல் வந்து தண்டுவாட்டு அப்படியே நினச்சி பாருங்கள். ஒரு 50 மீட்டர்கிட்ட வரும். 50 மீட்டர்கிட்ட வரும். இறங்குற இடத்துல வந்து இப்படி ஒரு சில மாதிரி உண்டு. அவ்வளோத்துக்கு ஒரு இயற்கை என்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் வந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கல் வந்து இது வந்து ஒரு தனி அந்த குன்றில் இருந்த ஒரு பிரிஞ்சு பெரிய ஒரு கல்லாக இருக்கு.
拍完了，看完了，你下面慢慢走。 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த முகப்பில் அமைந்திருக்கக்கூடிய குளங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இங்கேயும் வந்து செங்கற்களால் கட்டப்பட்டு குளங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன குளங்கள். இதில் வந்து நிறைய அளவிலான நீர் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இந்த முகப்பை வந்து நான் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் வடிவாக காட்டியில் இப்போ இருக்க பாருங்க, திருப்பி இருக்கா இதுதான் அந்த முகப்பு பிரதேசம். கடைசியாக தொடங்கின இடத்துக்கே வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் பயணம். ஒரு மாதிரி எல்லாம் ஏறி எல்லாம் மேலே எல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே வந்து இறங்கி வந்துட்டோம் மற்ற பக்கத்தால். இத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவு செய்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது லெட்ஸ் கோ தமிழ் ராகவன். தேங்க்யூ, பாய்.